ஆர் விஜய் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் கனிந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை பெற்றோர்களும் பிள்ளைகளும் சேர்ந்து பார்த்துவிட்டு பிறகு சண்டை போட்டுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த காலத்தில் எல்லாம் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிற போது இப்போது மாதிரி ஆட்டோ ரிக்ஷாவில் அனுப்ப மாட்டார்கள். குதிரை வண்டியில் தான் பிள்ளைகளை அனுப்புகிற வழக்கம். பணக்கார வீடாக இருந்தால் குதிரை வண்டியில் அனுப்புவார். அந்த குதிரை வண்டியில் போகிற ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போய் இறங்கின உடனே பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் கேள்வி கேட்கிறார். வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன்? உன்னுடைய எதிர்கால ஆசை என்ன? குதிரை வண்டிக்காரனாகணும்னா. ஆசிரியருக்கு கோபம். ஏதோ குதிரை வண்டிக்காரனாகிறது பெரிய லட்சியமா? என்னடா இது அர்த்தம் இல்லாமல் பேசுகிறீங்க, உட்கார் அப்படின்னுட்டார். ஆனால் ஆசிரியர், இந்த பையனுடைய முகம் வாடி போச்சு. நான் பெற்றோர்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. நம்முடைய குழந்தைகள் முகத்தில் ஒரு கிராஃப் வரையப்பட்டிருக்கும். பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது, பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பும்போது இந்த கிராஃபை எந்த தாய் கவனமாக கவனிக்கிறாளோ அந்த தாய் தான் அந்த குழந்தையை மிகச்சரியாக வளர்க்கிறாள் என்று பொருள். இன்னொரு வார்த்தை சொல்லட்டுமா? உன் பையன் சிகரெட் பிடிக்கிற முதல் நாள் கண்டுபிடிக்காத நீ ஒரு அப்பாவே இல்லை. உன் மகள் முதல் நாள் காதல் கடிதம் எழுதிய போது கண்டுபிடிக்காத நீ ஒரு அம்மாவே இல்லை. இதெல்லாம் ஒரு அம்மா ஒரு அப்பா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பர்ட் தாய், என்னடா கண்ணா பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டான். அந்த பையன் சொன்னான், அந்த பாரு எங்கள் வாத்தியார் இப்படி கேட்டார், நான் இப்படி குதிரை வண்டிக்காரன் ஆகணும்னு சொன்னேன். அந்த தாய் ஒன்றும் கோவப்படலை. ஒரு வினாடி அப்படியே கேட்டுட்டு, ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, இல்லை நான் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அந்த குதிரை வண்டிக்கார வண்டி ஓட்டிகிட்டு போவார் பாரு, அப்படி நின்றுக்கிட்டு கம்பீரமாக ஓட்டுவார். அந்த சக்கரத்துக்குள்ளே குச்சியை கொடுத்தோன்னா கட 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 கடன்னு ஒரு சவுண்டு வரும் பாரு, அவர் தான் எனக்கு லட்சியம், அவர் மாதிரி ஆகணும்னு எனக்கு ஆசை. பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு அந்த அம்மா உள்ளே போய் ஒரு கேலண்டரை எடுத்துகிட்டு வந்து மகன்கிட்ட காமிச்சிட்டு அது ஒரு படம் இருக்குது, அதை சொல்கிறா, இந்த குதிரை வண்டிக்கார மாதிரி நீ வந்தால் எனக்கு சந்தோஷம்னு ஒரு குதிரை வண்டிக்காரனை காமிச்சா. யார்? அர்ஜுனனுக்கு தேரோட்டிய கண்ணனுடைய படத்தை காமிச்சு, நீ குதிரை வண்டிக்காரனா வரதா இருந்தா இந்த குதிரை வண்டிக்கார மாதிரி நீ வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. உண்மையிலேயே அந்த பையன் அப்படி வந்தான். யாரு? சுவாமி விவேகானந்தர். அதே பெங்கால்லேருந்து ஒரு சந்தர்ப்பம் சொல்கிறேன் பாருங்க. அப்பா இன்சால்வென்சி கொடுத்துட்டார். அப்பா இன்சால்வென்சி கொடுத்துட்டா பையன் அந்த கடனை அடைக்கணும்னு எந்த சட்டத்திலையும் இடம் இல்லை. நீங்கள் சட்டப்படி மகன் அடைப்பான்னு எழுதி கொடுத்தாலே அடைக்க மாட்டான். இந்த அப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இன்சால்வென்சி கொடுத்துட்டார், அவளை கொடுக்க முடியல, முடிச்சுட்டார். அந்த பிள்ளை சின்ன பிள்ளை வளர்ந்து அவன் சம்பாரித்து அப்பாவோட மானத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக அந்த இன்சால்வென்சியை முறிக்கிறதுக்காக அந்த கடனை எல்லாம் அடைச்சான். யாரு? தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்னு ஒரு மகன். அப்போ பெற்றோர்களிலும் சிறந்த பெற்றோர்கள், பிள்ளைகளிலும் சிறந்த பிள்ளைகள், இப்படி ஒரு பின்னல் அது எப்போதும் போய்கொண்டே இருக்கிறது. இப்போ கணவன் மனைவி அப்படின்னு அவர்கள் வாழ்க்கையை தொடங்குகிறார்கள். நிறைய ப்ரெஷர் வருது. அந்த வாழ்க்கையை தொடங்கும் போது பிள்ளைகள் வருகிறது. இந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்ற கட்டாயம் வருகிறது. பிள்ளைகளை மிகச்சிறந்த ஆளாக ஆக்க வேண்டுமே என்ற ஆசை அந்த பெற்றோருக்கு இருக்கிறது. நாட்டின் சூழ்நிலை, சமூகத்தின் சூழ்நிலை என்று நிறைய விஷயங்கள் அவங்கள போட்டு ஆட்டி படைக்கிறது. இத்தனைக்கு மத்தியில் அந்த பிள்ளைகளை ஆளாக்குவதற்காக ஒவ்வொரு பெற்றோரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லா வகையிலும் ப்ளஸ்ஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. அப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். நிஜமாகவே சிக்கல்களை ஒரு வீட்டில் யார் தோற்றுவிக்கிறா? பெற்றோரா பிள்ளைகளா? இது ஒரு பெரிய கேள்வி. இப்போ தலைப்புக்கு வருவோம். குடும்ப சிக்கல்களுக்கு பெரிதும் காரணம் பிள்ளைகளே அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு ஆள் வரும். தமிழ்நாட்டில் நகைச்சுவை இமயமாக விளங்குகிறவர் நம்முடைய அருமை சண்முக வடிவேல் அவர்கள். ஐயா சண்முக வடிவேல் அவர்களே வாருங்கள். பெற்றோர்கள் பிள்ளைக்கு நல்ல விஷயத்தை தான் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் சொன்னீங்க சிகரெட்டு குடிக்கிறாங்கிறத முத நாளே தெரிஞ்சுக்காதவன் அப்பன் இல்லை. நீங்கள் ஒரு அப்பன் கேட்குறான், சார் பிள்ளை குடிச்சிக்கிட்டு இருக்கான், 25 வயசு அவனுக்கு, ஏண்டா சிகரெட்டு குடிக்கிறேன்னு கேட்டான். தேவையாக இருக்கு குடிக்கிறேன்ட்டான்.